அவன் கிளாஸுக்கு வந்து தூங்கிக்கிறேன்னு சொன்னான் டீச்சர். இப்ப வந்து எதுக்கு வந்தா? உதுக்கத அப்படியே உதில கண்டினியூ பண்ண வேண்டியதானே. எங்க அம்மா தான் அட்டெண்டன்ஸ் ஆஃபீஸ் போயிடுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க டீச்சர். போன வருஷம் நான் ஒரே ஒரு நாள் வராதுக்காக எனக்கு அட்டெண்டன்ஸ் ஆஃபீஸே தரல டீச்சர். நீ ஒரு நாள் வரல, உன் தம்பி வேற ஒரு நாள் வரல, அப்ப எப்படிப்பா அட்டெண்டன்ஸ் ஆஃபீஸ் தருவாங்க? வேணா ஒண்ணு செய்யலாம், வாரமா தவறாம உங்களை வந்து டிராப் பண்ண அப்பாவுக்கு வேணா அட்டெண்டன்ஸ் ஆஃபீஸ் தரலாம். சரி, நம்ம சுற்றுலா செல்வது ஞாபகம் இருக்கா? இருக்கு டீச்சர். சுற்றுலா செல்லும் இடங்கள் எல்லாம் மேம்ல பார்த்து சொன்னா பாத்துட்டு வந்தியா? இல்ல டீச்சர். எங்க திருநெல்வேலி எங்க இருக்குன்னு சொல்லு பாப்பா. எங்க இருக்குன்னு தெரியல டீச்சர். சென்னையாவது எங்க இருக்குன்னு சொல்லுப்பா. எங்க இருக்குன்னு தெரியல டீச்சர். சரி, நீ கொண்டு வந்த மேப் எடு பாப்போம். அந்த மேப் எங்க இருக்குன்னு தெரியல டீச்சர். சரி, சுற்றுலா செல்வதற்காக ஃபார்ம் ஃபில் பண்ண பென்சில் எடுப்பா. பென்சில் இல்ல டீச்சர். பென்சில் இல்லாம எப்படிப்பா ஸ்கூலுக்கு வந்த? அப்பாவோட கார்ல வந்தேன் டீச்சர். நான் அதை கேட்கலப்பா, உன் பென்சில் எங்க? நான் பென்சில் காணாம போச்சு டீச்சர். என்னது, நான் பென்சில் காணாம போச்சா? நீ பேசுவது இலக்கண முறைப்படி தப்புப்பா. எப்படி பேச வேண்டும் என்றால், என் பென்சில் காணாமல் போனது, அவன் பென்சில் காணாமல் போனது, இப்படிதான் பேச வேண்டும். என்னங்க டீச்சர், எனக்கு பத்து கிளாஸ்ல எல்லா பென்சிலும் காணாம போயிடுச்சு. இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் சுற்றுலாவை சமாளிக்க போனோம்? ஒரு விசிறி தாப்பா. ஆமாடா, எப்பா விசிறிக்காரங்க வாப்பா. நான்ப்பா வந்த விசில எங்க தலையில கட்ட பாக்குறியா? யாரு கட்ட பாக்குற? நல்ல விசில எடுத்து போய் இவனை சுத்தி விசிறி சொல்றியா? நாங்க இந்த ஊருக்கு புதுசுன்னு எங்களை ஏமாத்த பாக்குறியாப்பா? இப்ப நீ என்னன்ற? இந்தாப்பா, வாங்கி போன விசிறியை நீயே வச்சுக்கிட்டு என் காசை திருப்பி கொடு. காசெல்லாம் திருப்பலாம் என் தலையில சொல்றேன் சரியா? என் தலையெழுத்து நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் இருக்கு. சொல்லி தொலை. வந்த விசிறி அட்டாம கையில வச்சுனேன். உன் மாலைய மட்டும் ஆட்டு, தானா காசு வரும். ஏங்க ஆட்டு பாப்போம். அந்த ஆள் நல்லா ஏமாத்திட்டான்டா. சரி, ஆனா போட்டோண்டிடாவன். சரி, போனதான் போட்டோம். நம்ம மேலே தப்பு இருக்குடா. நம்மள மாதிரி ஏமாளிங்க இருக்கிற ஏமாத்துறவங்க ஏமாத்தின்னு இருப்பாங்க. இனிமையாவது நம்ம உஷாரா இருக்கணும். எனக்கும் பசிடா, எதுனா ஒருடா வாங்கி சாப்பிடலாம்டா. இட்லி சூடான இட்லி, சுவையான இட்லி. போனா வராது, பொழுது போனா கிடைக்காதா இட்லி? இட்லி எவ்வளோப்பா? 2 இட்லிப்பா. நீங்கெல்லாம் பாடி தப்பு இட்லி கடை வச்சா நீங்க பணக்காராகலாமே. என் அழகுக்கும் அறிவுக்கும் நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன். என் நேரம் இந்த கோயில் சொல்ல மாட்டேங்கிட்டேன். அங்க என்ன பெருசா இருக்க போகுது? இங்க கற்பனை தலைனாங்க பர்கர் பண்ணைய ஊரு வேற வேற இருந்தா மண்ட ஒண்ணு தானப்பா. சரி, ஆளுக்கு 2 இட்லி தாங்க. நம்மப்பா, இது 1.5 இட்லி, இது 1.5 இட்லி. 20 ரூபாய்க்கு எத்தனை இட்லி சொன்னீங்க? 20 ரூபாய்க்கு 2 இட்லிப்பா. 20 ரூபாய்க்கு 2 இட்லி சொன்னீங்க, ஆனா 1.5 இட்லி தான் சொல்லி கொடுத்தீங்க. அப்ப மீதி 1/2 இட்லி எங்க? இப்போ உங்களுக்கு 1.5 இட்லியா 2 இட்லியா? நான் சந்தேகம். 1.5 இட்லி 2 இட்லி தான். 1.5 இட்லி 2 இட்லி தான். என்ன 1.5 பேசுறீங்க? ஐயோ, உங்க இட்லி தான் 1.5 இட்லின்னு. ஓ அப்படியா? அப்படி என்னதான் இருந்தாலும் எங்க சென்னை தமிழ் மாதிரி வருது. சரி, இட்லிக்கு தொட்டுக்க என்ன இருக்கு? தக்காளி சட்னி, புதினா சட்னி, கூடவே கெட்டு சட்னியும் தரேன். என்னது, கெட்டு போன சட்னியா? யோ, அது கெட்டு போன சட்னி இல்லையா? கெட்டு சட்னி. சரி, நாங்க இட்லி சாப்பிட்டு பில்லு கொடுங்க. இன்னது இட்லி சாப்பிட்டதுக்கு ரசம்
ரசீதா. ஆமா, ஒரு பெரிய மந்திரி நேரா சட்டசபையில போய் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாரு. 2 இட்லி வாங்கினதுக்கு ரசீது கேக்குதாமா? ரசீது லொல்லப்பார் லொல்லாயப்பார் எகத்தாளுக்கு பாரு. முதல்ல ஒழிச்சு நல்லதா பாரு. ரெண்டு இட்லி வாங்கிட்டு ஆளு காலி இவங்க கேட்கிற கேள்வி என்னால தாங்க முடியலப்பா. சமையல் என்ன வாக்கும் ஒன்னும் புரியலையாக்கும். என்ன வாக்கும் பேசுறீங்க? ஒன்னும் புரியலையாக்கும். திருப்பு திருப்பு எங்க வாக்கும் போய் வைத்தாய்? ஓ, பெங்களூரில் இருந்து வரீங்களாக்கும். சுற்றி பார்க்க போறோம். சரி, சுற்றி பார்க்கறது என்னதான் இருக்கு? உச்சி பிள்ளையார் கோயில், ஸ்ரீரங்க பெருமாள் கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயில், கரிகாலன் சோழன்கட்டை கல்லணை போன்ற பல சுற்றுலா தலங்கள் இங்க உள்ள நாக்கும். சரி, நீங்களும் இந்த மாதிரி நல்லா பேசுறதுக்கு என்ன வாக்கும்? சரி, நானும் இந்த மாதிரி எதை கேட்டாலும் ஆக்கும் ஆக்கும்னு சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், பரவாயில்லை. நீ நானும் எதற்கு எடுத்தாலும் ஆக்கும் போடுறது இல்லையாக்கும். அதற்கு கூட ஆக்கும் தானா? காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கும் அது மாதிரி தான் இருக்கு. காஃபி வந்தா பார்க்கலாம். காஃபி மேடம். சார் காஃபி, சார் காஃபி. மேடம் காஃபி, சார் காஃபி. ஹலோ காஃபி. What is the cost of 1 cup of coffee? எங்க இருந்து வரீங்க? I am coming from America, but my native is India. என்னது? அமெரிக்கா 2 வாரம். ஓ, அமெரிக்கால இருந்து வரீங்களா? அவங்களும் அங்க அமெரிக்கால தான் வராங்க. அபிக்கணுமா? என்னதான் பண்ண அபிக்கணும்? நான் அபிக்கிறேன்னு சொல்லலங்க. அங்கிட்டு இருக்கவங்க தான் அவங்கண்ட. அங்கிட்ட அப்படின்னா? அங்க இருக்கவங்க தான் அங்கிட்டு. அப்பனா இங்க இருக்கவங்க? இங்கிட்டு. பின்ன எங்க இருக்கவங்க? எங்கிட்டு. வந்துட்டா? இல்ல, விட்டு. விடப்பா, உங்களுக்கு காஃபி வேணுமா வேணாமா? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய சொல்லிருக்கு. இருங்க மேடம், வந்துடுறேன். எனக்கு ஒரு காஃபி போடுங்க. ஆனா நல்லா கிளாஸை கழுவிட்டு போடுங்க. சொல்ல வேண்டாம் நம்ம கையில டீட்டெயிலா. எனக்கும் ஒரு காஃபி கொடுங்க. கிளாஸ் கழுவணும் காஃபி. உன்கிட்ட ரஸ்க் சாப்பிடுறதுல ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வேணவே வேணாம். 2 காஃபிக்கு சேர்த்து எவ்வளவு ஆச்சு? டிப்ஸ், டாக்ஸி, கிளாஸ்ல இருந்து காஃபி மொத்தம் சேர்த்தா ஒரு 500 ஆச்சுப்பா. என்னது 2 காஃபிக்கு போய் 500 ரூபாயா? என்னப்பா நீங்க வந்ததுல இருந்து குண்டக்க மண்டையிலே பேசுறீங்க? ஆக்சுவலி குண்டக்கனா என்ன மண்டக்கனா என்ன? ஐயோ, அவனா நீ வந்துட்டாயா? வந்துட்டா. நீங்க 2 காஃபிக்கு போய் 500 ரூபாய் கேக்குறீங்க. நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவேன். நான் சும்மா விளையாட்டா சொன்னதா நீங்க நம்பிட்டீங்க. சரி சரி, ஒரு 100 ரூபாய் எடுங்க. போலீஸ் சார், போலீஸ் சார். இப்ப எதுக்கு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? இது என்ன சின்ன புள்ளத்தனமா இல்ல? சரிதான் போப்பா. எங்களை வச்சு காமெடி பண்ணலையே. திருநெல்வேலி ஜாக்லோ போட்டு கேள்வி சானா கஷ்டம். இந்த ஊர்ல போட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னது போட்டா? போடுங்க, எல்லா லக்கேஜும் நானே தூக்கிக்கிறேன். நீங்க கொஞ்சம் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அந்த கும்பல்ல போய் விழுந்துருவீங்க. மீதி லக்கேஜ் தூக்கிட்டு நாங்க
जल्दी चलो। என்னது சல்லி மிட்டாயா? அந்த கலர் மிட்டாய் வாங்கிக்கோங்க. नहीं बेटा नहीं, நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. मैं मेरे हिंदी भाषा में बात कर रहा हूँ। मेरे हिंदी भाषा इस बहुत अच्छा और बड़ा भाषा है। என்னது ஹிந்தி தான் பெஸ்ட், அதெல்லாம் இல்ல, தமிழ் தான் பெஸ்ட். വെയിറ്റ് രണ്ട് പേർ കാണാതെ കള്ളമാണ്. ഞങ്ങളുടെ മലയാള മൊഴി എല്ലാ മൊഴികളെ കാട്ടിലും വലിയ മൊഴിയാണ്. ഞങ്ങളുടെ നാട്ടിൽ തേങ്ങ, ചക്ക, അയ്യപ്പൻ കോഴി എല്ലാം വലിയ സ്പെഷ്യലാണ്. ഞങ്ങളുടെ കേരളമേ ബെസ്റ്റാണ്. ಏನು ಕೇರಳ ಬೆಸ್ಟ್ ಇಲ್ಲ, ಕರ್ನಾಟಕ ಬೆಸ್ಟ್. ನಮ್ಮೂರಲ್ಲಿ ಮೈಸೂರು ಪ್ಯಾಲೇಸ್, ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ದೇವಸ್ಥಾನ, ಬೃಂದಾವನ, ಕಾವೇರಿ ಎಲ್ಲ ಫೇಮಸ್. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕರ್ನಾಟಕವೇ ಬೆಸ್ಟ್. వెయిట్ ఇండియాలో లార్జెస్ట్ స్పోకన్ లాంగ్వేజ్ తెలుగు. ఈ ప్రపంచము కోటీశ్వర వెంకటాచల దేవుడు మా తిరుపతి தான் ఉన్నారు. అక్కడ తిరుపతి లడ్డు ரொம்ப ఫేమస్. என்னதான் சென்னை ரயில்வே ஸ்டேஷன் சத்தியம் தேட்டர் எல்லா வசதியும் இருந்தாலும் அక్కడ வந்து கெட்டவங்க உண்டாங்க. ஆந்திரா தான் பெஸ்ட். என்னது சென்னையில கெட்டவங்க மட்டும் தான் இருப்பாங்க, கோயம்புத்தூர்ல தான் இருப்பாங்க, மதுரைக்காரங்க தான் இருப்பாங்க. ஆனா சென்னையில தான் எல்லா ஒரு காரணம் இருப்பாங்க. சென்னைக்கு பல நோய்கள் உண்டு. சென்னையில நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. பச்சம் ஐடி கம்பெனி, படித்தவன் ஐடி கம்பெனி, அந்த ஸ்டோர் ட்ரெஸ்ஸு, ஆடி செல் பண்ண ட்ரெஸ்ஸு, கிரிக்கெட் மேட்சா பார்க்கலாம், கிறுக்கு பிடிச்சா கீழ் பார்க்கலாம். நாங்க முதல்ல வந்தாலே சென்னை சென்னை. அப்போது ரயில் நிலையங்களோட தொலைக்காட்சியில் செய்திகள் ஒளிபரப்பாகிறது. வணக்கம். செய்திகள் வாசிப்பது சோபனா. இன்றைய முக்கிய செய்தி நடைபெற்ற 2015 ஆண்டிற்காக எதிராக விளையாடிய இந்திய அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகனாக விராட் கோலி தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்ன பேசிட்டு இருந்தாங்க? என்னதான் மாநிலம், மொழி, மத, இடம் வேறுபட்டாலும் ஒற்றுமையின் ஆயுதம் நம்மிடம் இருக்குமாறு நம்ம இந்தியாவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஜெய் Wait, cámara.